தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அறிவித்து இது ஜனவரி மாதத்திற்குள் இது கட்டுமானம் முடிந்து ஜனவரி பொங்கலுக்கு முன்னால் இதை திறக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஆணையின் அடிப்படையில் பொதுப்பணி துறையும் ஒப்பந்ததாரர்களும் மாவட்ட நிர்வாகம் வாரம் ஆய்வு செய்து இந்த பணி மிக வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது நீங்கள் அறிந்தது. இதற்கு ஏறத்தாழ 300 கோடி ரூபாய் முதலமைச்சர் அவர்கள் இதற்கு ஒதுக்கியிருந்தார்கள். கட்டடப் பணிக்காக 245 கோடி ரூபாயும் 50 கோடி ரூபாய் படிப்புக்குரிய புத்தகங்கள், அதற்கு வேண்டிய உபகரணங்கள், அது எண்ணில் கணினி விஞ்ஞானம், இதற்கு 5 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது பணி 5வது தளத்திற்கு போயிருக்கிறது. இன்னும் 6, 7 இன்னும் 2 தளங்கள் கட்டிவிட்டிருக்கிறது. ஒப்பந்ததாரர்கள் என்னிடத்திலே சொன்ன வாக்குறுதி கட்டுகிறார்களா என்பதை ஆய்வு மேற்கொள்கிறேன். இது 5வது முறை, 5வது முறை அரசு எண்ணுகிற அளவுக்கு வேகமாக தரமாக கட்டப்பட்டிருக்கிறதா? ஏன்னா ஸ்ட்ரக்சர்லாம் முடிஞ்சாலும் கூட இந்த பூச்சி வேலை அது சிறப்பாக இருந்தால் தான். ரெண்டாவது வந்து க்யூரிங் சரியாக இருந்தால் தான் வந்து ஏர் கிராக் வராது. அதனால தான் நானே இப்போ வந்து சரியாக வந்து பூச்சி வேலை நடைபெற்றிருக்கிறதா என்பதை நானே பார்த்தேன். இங்கே தொடர்ந்து பிசி என்று சொல்லப்படுகிற குவாலிட்டி அதனுடைய பொறியாளர்கள் அரசின் சார்பாக ஆனால் தரமாக கட்டப்பட்டிருக்கிறது, வேகமாக கட்டப்பட்டிருக்கிறது. அந்த குறிப்பிட்ட காலத்திலேயே, அதாவது டிசம்பருக்குள் கட்டுமான பணிகள் முழுமையாக முடிவடைந்து விடும். அதற்கு பின்னால் ஒன்றொன்றாக உள்ளே இருக்கிற படிப்பதற்கு நூலகத்திற்கு வேண்டிய பல்வேறு வகையில், அதாவது தமிழ் பிரிவு, ஆங்கில பிரிவு, பொது பிரிவு, தேர்வுக்கு மாணவர்கள் தேர்வு செய்வதற்காக தனி அரங்கம், இப்படி பல்வேறு வகையில் இந்த பணிகள் தனித்தனியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனால் சீக்கிரம் இது நடக்கிறது ஒன்று வாய்ப்பு இருக்கிறது. ரெண்டாவது இதில் ஒரு உள்ளரங்கம் இருக்கிறது. அதில் இப்போ நாங்கள் 350 பேர் உட்காருவது என்று ஒரு திட்டமிடப்பட்டு இந்த அரங்க பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது முதுமை அடைகிற பொழுதுதான் இன்னும் கூட கூடுதலாக அங்கே இருக்கை அமைக்க முடியுமா என்ற அடிப்படையில் எங்களுடைய பொறியாளர்கள் சொல்லியிருக்கிறேன். அது முழுமை அடைகிற போது நானே நேரடியாக நாற்காலெல்லாம் போடப்பட்டு இந்த 350 பேர் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கை அமைக்க முடியுமா என்ற அடிப்படையில் அதையும் நான் ஆய்வு மேற்கொண்டேன். அதனால் நம்முடைய கோயமுத்தூர் நூலகம் என்பது, அதுவும் குறிப்பாக பகுத்தறிப்பாளர் தந்தை பெரியாருடைய பெயரில் அமைகிற இந்த நூலகம் சிறப்பாக அமையும். மாற்றுத்திறனாளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு கட்டுமானங்கள் பொதுவாக மாற்றுத்திறனாளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு ரேம்ப் ஒன்று கொடுப்போம் பொதுவாகவே. அதை அடுத்து இங்கே வந்து லிஃப்ட் இருக்குது, எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு லிஃப்ட் இருக்குது. ஆனால் லிஃப்ட் இல்லாத இப்போ எந்த கட்டடத்தையும் நாங்கள் கட்டுறதில்லை. எல்லாம் மாற்றுத்திறனாளிகள் அதை பயன்படுத்துகிறாங்க. என்னுடைய கவனத்தில் அது இல்லை. பொதுவாக நானே ஒரு பெரியாரிஸ்ட்டு, நான் வந்து பகுத்தறிவாளன், இது போன்றவர்களை நான் எப்பொழுதும் நானே ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் அதை கட்டுமானத்தில் இருக்கிற ஒப்பந்ததாரர் பொறுத்தளவுக்கு அவர் ஒப்பந்ததாரர் வர்றவங்கெல்லாம் என்ன மாதிரி பெரியாரிஸ்டாக இருப்பான்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவருக்கு தான் ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனால் அந்த அடிப்படையில் அவர் இதை வைத்திருக்கலாம். அதனால் அரசை பொறுத்தளவுக்கு இது நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து என்னை பொறுத்தளவுக்கு, அரசை பொறுத்தளவுக்குலாம் இதெல்லாம் வைக்கணும் அப்படின்னு நாங்கள் எந்த வித ஒப்பந்தத்திலாம் நாங்கள் போடலை. எனவே அவருடைய நம்பிக்கை அவர் வைத்திருக்கிறார். அதனால் கட்டடங்களை முடிவு பெறுகிற பொழுது இதெல்லாம் நாங்கள் அதெல்லாம் அவிநாசி மேம்பாலம் பட இதோட தொடர்ச்சியாக அவிநாசி மேம்பாலத்துக்கு தான் நான் போடுறேன். ரொம்ப நீண்ட நாட்களாக அந்த ரயில்வே ட்ராக் பகுதியில் தான் அனுமதி கிடைக்காம ரொம்ப நாளாக இருந்ததுக்கு அது ஒரு காரணம். இன்னொன்று, இந்த இறங்கு பாலம், 8 இறங்கு பாலத்தில் ஒரு பாலம் வந்து நீதிமன்றத்தில் இருக்கிறது. ஆனாலும் கூட அதற்கு வேண்டிய முயற்சிகள் ஒரு பக்கம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ரயில்வே போர்ஷனுக்கு இப்போ தான் வந்து சமீபத்தில் தான் அது வந்து எங்களுக்கு அனுமதி கிடைத்தது. இந்த அனுமதி கிடைத்ததுலேருந்து இந்த இரும்பு கேரடர்லாம் ஏற்றி கொண்டிருக்கிறோம்.
அதை பார்க்கறது தான் நான் போகிறேன் நான். அதனால் அது என்னை பொறுத்தளவுக்கு அடுத்த மாதம் 15 இது இங்கே கொண்டு வர கீழே தானே வச்சிருக்கேன். இல்லை ப்ராக்டிக்கலாக தான் பார்க்க முடியும். இதில் வந்து புரியல. சுரங்கப்பாதை என்பது இறங்கு பாதை தான் முக்கியம். மெயின் பாலத்தில் போடுறோம், என்ன தான் ரோடு இருக்குதோ எந்த இடத்துல இறங்க பாலம் ஏறு பாலம் வைக்கிறது தான் எப்பவுமே முக்கியம். இதை மாதிரி இடங்கள்ல எல்லா இடத்துலையும் சுரங்கப்பாதைலாம் வைக்கிறதே கிடையாது. எத்தனையோ பாலங்கள் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த ஊரில் எங்கள் பாலம் கட்டிருக்கிறாங்க. அது அவசியம் ஏற்பட்டால், இதெல்லாம் முழுமை அடைந்த உடனே அவசியம் ஏற்பட்டால் அது சம்பந்தமாக நாங்கள் பொறியாளர் அழைத்து பேசி அவசியம் இருந்தால் அதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். தான் சொன்னேன், இந்த பாலங்கள் முழுமையாக அடைந்த பின்பு அதற்கு பின்னால் இறங்க பாலம் ஏறு பாலங்கள்லாம் முழுமையாக அடைந்த பின்பு தேவை இருக்குமானால் பொறியாளர் அழைத்து பேசி அதுக்கு வேண்டிய ஏற்பாடு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.